வெல்கம் பேக் டு ஹாலி தமிழ். புதுசாக கொரியன் ரொமான்டிக் சீரீஸாக வெளியே வந்திருக்க சீரீஸ் தான் கேன் திஸ் லவ் பி டிரான்ஸ்லேட்டட். அண்ட் இந்த சீரீஸோட தமிழ் வெர்ஷனை இப்போ நமக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸில் மொத்தமாக 12 எபிசோட்ஸ் கிட்ட இருக்குது. அந்த 12 எபிசோட்ஸ்மே இப்போ நமக்கு தமிழ் டப்பிங்கில் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு எபிசோட ஆவரேஜ் டியூரேஷனே வந்து ஒரு 1 hour கிட்ட இருக்கும். இந்த சீரீஸ் வந்து ஒரு லென்த்தான சீரீஸ் தான். இதுவே லிமிடெட் சீரீஸ்னு சொல்லி மென்ஷன் பண்ணி வேறு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் என்ன கணக்குன்னு தெரியல. இந்த சீரீஸோட கதைன்னு பார்த்தாக்கா, கதையில் வரக்கூடிய நம்ம ஹீரோயின் ஒரு ஆக்ட்ரஸாக இருக்காங்க. அண்ட் இவங்க கூட ட்ராவல் பண்ணுறது நம்ம ஹீரோ வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஆக்டர். இவங்க 2 பேருமே ட்ராவல் பண்ணுறாங்க. அண்ட் என்ன தான் வந்து நம்ம ஹீரோயின் சொதப்பினாலும் இது எல்லாமே ஒரு டிரான்ஸ்லேட்டரை வச்சு நம்ம ஹீரோக்கு புரியும்படியாக வந்து சொல்லப்படுது. அண்ட் இந்த லவ் வந்துமே அது எப்படி டிரான்ஸ்லேட் ஆகுது நம்ம ஹீரோக்கு அப்படின்றதையும், 2 பேருக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸ் அண்ட் 2 பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போச்சு. அங்கே கடைசியில் இவங்க எப்படி ரெண்டு பேர் ஒன்று சேர்றாங்க அப்படின்றது தான் இந்த சீரிஸோட கதையாக இருக்குது. இந்த சீரிஸ் உங்களுக்கு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ இது வழக்கமான ஒரு கொரியன் ரோம்காம் சீரிஸ்னு மைண்டில் வச்சு இந்த சீரிஸை ட்ரை பண்ணுங்க. இந்த சீரிஸ் ஆகோ லெவலுக்குலாம் இல்லை. ஸோ நிறைய கொரியன் ரோம்காம் சீரிஸ்லாம் பார்க்குறவங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலாம். நான் ஒரு எபிசோட்ஸ் பார்த்தேன். பட் எனக்கு வந்து ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. நான் பெருசாலாம் கொரியன் ரொமான்டிக் சீரிஸ்லாம் பார்த்து கிடையாது. மேபி உங்களுக்கு உங்களை யாருன்னா அந்த கொரியன் ரோம்காம் சீரிஸ்லாம் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு வேணால் சீரிஸ் செட் ஆகும் நினைக்கிறேன். எனக்கு செட் ஆகலை, செக் பண்ணி பார்த்துக்கோங்க.